ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 22வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது நான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னான். நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். பிரதான ஆசாரியர் மூப்பரிடமிருந்து கடிதங்கள் பெற்று இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஆண்களையும் பெண்களையும் கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு சவுல் போகும் வழியில் அவனை சுற்றிலும் பேரொளி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே, சவுலே, என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்ற இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்டபொழுது, ஆண்டவரே, நீர் யார்? நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டதற்கு, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் உனக்கு சொல்லப்படும்படி தமஸ்குவுக்கு போ என்று கர்த்தர் சொன்னார். தமஸ்குவிலே வேத பிரமாணத்தின்படி பக்தி உள்ளவனும் அனைவராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய அனனியா சவுலிடம் வந்து அவனை தொட்டு அவன் பார்வையடையும்படி செய்து தேவனுடைய திரு சித்தத்தை அவன் அறியவும், நீதிபரராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கவும், அவருடைய திருவாய்மொழியை கேட்கவும் முன்னமே கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி, நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாக இருந்து அவரை பற்றி அறிவிக்க வேண்டும் என்று அனனியா சவுலிடம் சொன்னார். உன் சொந்த ஜனத்தாரிடத்திலிருந்தும் அந்நிய ஜனத்தாரிடத்திலிருந்தும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய பங்கை பெற்றுக்கொள்ளும்படி இருளை விட்டு ஒளி நடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படி நீ அவர்களுடைய கண்களை திறக்கும்படி உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன் என்று கர்த்தர் பவுலிடம் சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பதனால் பாவ மன்னிப்பை பெற்று பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் பரிசுத்தவான்களுக்குரிய இடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு, அதாவது பாவ இருளை விட்டு ஜீவ ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய ஆளுகையிலிருந்து தேவனிடத்திற்கும் அவர்கள் திரும்ப வேண்டும். சவுல் செய்யும்படி தேவனாலே நியமிக்கப்பட்ட காரியம், அவன் ரட்சிக்கப்பட வேண்டும். அவன் மூலமாக திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். நம்மை தேவன் தெரிந்து கொண்டதற்கும் ஒரு நோக்கம் உண்டு. நமக்கான தேவனால் நியமிக்கப்பட்ட அந்த திட்டத்தை நிறைவேற்றவே நாம் அழைக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். நம் மூலமாக ஒரு கூட்ட மக்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வர தேவன் நியமித்திருக்கிற அந்த திட்டத்தை நாம் நிறைவேற்ற நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். இரக்கமும் அன்பும் உள்ள பரமபிதாவே, பவுலுக்காக கர்த்தர் நியமித்த திட்டத்தை நிறைவேற்றி முடித்தது போல எங்களுக்காக தேவன் நியமித்த திட்டங்களை, நீர் செய்ய நினைத்திருக்கிற காரியங்களை நாங்கள் செய்து முடிக்கத்தக்கதான கிருபை தாங்க. திரள் கூட்ட மக்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வரத்தக்கதாக ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படவும், இருளின் அதிகாரத்திலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு ஒளியின் ராஜ்யத்துக்கு வரத்தக்கதாக கர்த்தர் எங்களை எடுத்து பயன்படுத்த, எங்கள் மூலமாக நீர் கிரியை செய்ய விரும்புகிற காரியங்களை செய்ய எங்களை அர்ப்பணித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.